வாசித்த வேத பகுதிகளை அசைப்படணும், குறித்து வச்சுக்கிடணும். பைபிள் வாசிக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒரு டைரி இருக்கணும். அந்த வேத பகுதியை நம்ம எந்தெந்த வசனங்களை நமக்கு தேவன் பாயிண்ட் பண்ணுறாரோ அதை நம்ம குறித்து வச்சுக்கிடணும். நம்ம எடுத்து உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் வாசிக்கிறோம், அவங்க தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சான்? அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறினாங்களா? இப்போ கோபம் அவங்களுக்குள்ள இல்லை, எரிச்சல் இல்லை, பொறாமை இல்லை, பொய் சொல்ற காரியம் இப்போ இல்லை. அவங்க அன்புள்ளவங்களா, மற்றவங்களை நேசிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு மனதுருகிறவங்களா, மற்றவங்க மேல இரக்கம் உள்ளவங்களா, உதவி செய்யறவங்களா அவங்க மாறிட்டாங்க. ஏன்? அவங்க நற்குணசாலிகளா மாறிட்டாங்க. என்ன காரணம்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்த்ததுனால. அப்ப இருதய கடினம் இல்லை, யாரையும் நேசிக்க முடியாம இருதய கடினத்துக்குள்ள போகல, அவங்க அன்புள்ளவர்களாக மாறுகிற அவங்களுடைய வாழ்க்கையில வீட்டில் கணவன் பார்க்குறாரு, நம்ம மனைவி என்ன இவ்வளவு சாந்தமா மாறிட்டாப்ல, இவ்வளவு அன்பா மாறிட்டாப்லையே, இவ்வளவு பொறுமையா இருக்கிறாப்லையே, எப்பவும் முறுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இல்லையா எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிற என் மனைவி இப்போ எப்படி மாறிட்டாப்ல? நற்குணசாலியாக மாறிவிட்டாள். எப்போ தெரியுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் நற்குணசாலிகளாக மாறிவிட்டார்கள். நீங்க புதிதா வளரணுமா, நீங்க நற்குணசாலிகளா மாறணுமா, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் சௌரன் பக்த சிங் ஒரு புது வருஷ ஆராதனைக்கு வரும்பொழுது ஜனங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை வசனமா வாக்குத்தத்தமா கொடுத்து தான் அனுப்பணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை, நம்ம நற்குணசாலிகளாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது.